வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 27 கரவருடம் தை மாதம் 13ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம். திதி வளர்பிறை சதுர்த்தி. மதியம் 3 மணி வரையிலே வளர்பிறை சதுர்த்தி. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மதியம் 1:54 வரையிலே கடகராசிக்கு, அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இந்த நாள் ஒரு சுப முகூர்த்த நாள். தை மாதத்திலே வருகின்ற 2வது முகூர்த்த நாள். ஜனவரி 19 முதல் முகூர்த்தம். அதுக்கு அடுத்த முகூர்த்தம் இன்றைக்கு காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக முகூர்த்த லக்னம் மகர லக்னம். இன்றைய மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து வருகின்ற நாள். ஆகவே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். இந்த நாளிலே விநாயகரை வழிபட்டால் லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விநாயகர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு நாள். காலை நேரத்திலே கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சந்திரன். இன்று மதியம் 1:54 சந்திரன் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் மதியம் 1:54 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு சென்று விடுகிறது. எனினும் குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் உலவுகிறது என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மங்களகரமான சுப விசேஷங்கள் எல்லாம் குடும்பத்திலே நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. புதிதாக வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்குவது அல்லது விற்பனை செய்வது தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல உயர்வு ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதியான வியாழன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த குருவின் நட்சத்திரமான புரட்டாதியிலே இந்த நாளில் சந்திரன் உலவுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலே ஒருபடி உயர்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பழைய சேமிப்புகள் இப்பொழுது மொத்தமாக கைக்கு வந்து சேரும். வைப்புத் தொகையிலே நீங்கள் பணம் செலுத்தி இருந்தால் அது முதிர்வடைந்து இப்பொழுது வட்டியுடன் கைக்கு வருகின்ற ஒரு நேரம். பணம் கொடுத்த இடங்களிலிருந்து இப்பொழுது திரும்பி வரும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். கடகராசிக்கு மதியம் 1:54 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் மதிய நேரத்திற்கு பிறகு செய்ய வேண்டும். 2 மணிக்கு பிறகு உங்களுடைய முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். கடகராசிக்கு இப்பொழுது பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. சந்திராஷ்டமம் இன்று மதியத்தோடு முடிந்து விடுகிறது. 1:54 PM முடிகிறது.
அதன் பிறகு நீங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இன்று மதியம் 1:54 வரையிலே அற்புதமான நன்மைகள் நடைபெறும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் சில தடைகள் ஏற்படலாம். வேகமாக நடந்து கொண்டிருக்கும் சில பணிகளிலே ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுவது போல ஒரு தடை ஏற்படுவதற்கு மதிய நேரத்திற்கு பிறகு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் காலை நேரத்திலே செய்துவிட வேண்டும். ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள், தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, முக்கியஸ்தர்களை சந்திப்பது போன்றவற்றையெல்லாம் முற்பகலிலே நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே அதற்கு முன்பாக உங்களுடைய முக்கியமான வேலைகளை முடித்து விடுவது நல்லது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே மதியம் 1:54 வரையிலே சந்திரன் 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்திலும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இவ்விரண்டு இடங்களிலுமே கன்னிக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். 6இல் இருந்தாலும் 7இல் இருந்தாலும் கன்னிராசிக்கு நன்மைகள் தான் நடைபெறும் என்பதால் இந்நாள் முழுவதுமே உங்களுக்கு அதிக அளவிலான நல்ல தகவல்கள் வந்து சேரும். முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அடையும். பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியுடன் ஜீவனாதிபதி அதாவது சுக்கிரனுடன் சந்திரன் மதியம் 1:54 வரையிலே இணைந்திருக்கிறது. அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. நாள் முழுவதும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சமூக அந்தஸ்து காரணமாக சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களுக்கு பாராட்டுகள் சில நடைபெறும். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய சமையலை அனைவரும் புகழ்வார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய கலை திறமையை அனைவரும் புகழ்வார்கள். அலுவலகத்திலே பணிபுரிகின்றவர்களாக இருந்தால் அங்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்திறனை அனைவரும் புகழ்ந்து பாராட்டுவார்கள். நன்மைகள் அனைத்து விதத்திலும் நடைபெறும். இந்நாளிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மதியம் 1:54 வரையிலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பிறகு 5ஆம் இடம் சென்று விடுகிறது. 5ஆம் இடம் என்பது குருவின் வீடு மீனம். 9 குடையவன் 5ஆம் இடத்திலே போனால் அது மிகப்பெரியது ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆகவே இந்நாளின் முற்பகுதியும் நன்மைகள் நடைபெறும். பிற்பகுதியிலே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். நாள் முழுவதுமே விருச்சிக ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சந்தோஷமாக சில விஷயங்களை செய்வீர்கள். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வண்டி வாகனம் புதுப்பித்தல் அல்லது புதிய வண்டி வாங்குவது போன்றவை ஒரு சிலர் செய்வார்கள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகத்திற்கு வழங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 3ஆம் இடத்து சந்திரன் என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறகு 4ஆம் இடம் சந்திரன் செல்கிறது. அங்கும் தீமை செய்யக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. மிகப்பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நேரமாக இப்பொழுது விளங்குகிறது. அதற்கேற்ப அனைத்து கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. தனஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலே போய் உச்சம் பெற்றிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமாக இப்பொழுது நடக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை தனுசு ராசிக்கு ஒரு யோகமான நாள். அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். நன்மைகள் அனைத்து தரப்பிலும் நடைபெறுகின்ற அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
இதுவரை நீங்கள் எதிர்பாராத விதமாக சில திருப்பங்கள் எல்லாம் தொழிலிலே நடைபெற்று அதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள். அவ்வாறு துவங்கப்படும் புதிய தொழில் வெகு சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் ஒரு சிலருக்கு மீண்டும் தொடரும். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே, அதாவது மதியம் 1:54 வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் அதன் பிறகு ராசிக்குள் வந்து விடுகிறது. நன்மைகள் மதியத்திற்கு பிறகு வெகு அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசிக்குள் வந்து ராசியை கடக்கக்கூடிய இந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.